பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்ததுதான் வேதாகமம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது புரிந்து கொள்ளலாம். இங்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஓல்டு டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாடு, ஆங்கிலத்தில் ஓல்டு என்ற இதுல 3 எழுத்தும் டெஸ்டமென்ட்ல 9 எழுத்து இருக்கிறது. ஆக அப்போ 39 பழைய ஏற்பாடு புத்தகங்கள், ஓல்டு 3 9 டெஸ்டமென்ட், ஆக 39 பழைய ஏற்பாடு புத்தகங்கள். அதே வண்ணமாக புதிய ஏற்பாட்டில் இந்த 3ஐயும் 9ஐயும் பெருக்கும்போது 3 9 27 புதிய ஏற்பாடு புத்தகங்கள். ஆக 39 27 சேர்ந்து 66 புஸ்தகங்கள் வேதாகமத்தில் காணப்படுகின்றன. எந்த ராத்திரிக்கு எழுப்பி யாரிடத்தில் கேட்டாலும் இதை மிகவும் சுலபமாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தது இந்த 39 ஓல்டு டெஸ்டமென்ட் புஸ்தகங்களையும் பகுப்பாய்வு செய்து பார்க்க போகிறோம். 3 காலங்களாக பிரித்து பகுப்பாய்வு போகிறோம். இங்க பார்த்தீங்கன்னா சரித்திரம், பெரிய சரித்திரம், சிறிய சரித்திரம், மத்தியத்தில் பாடல் புஸ்தகங்கள், அந்த பகுதியில் பெரிய தீர்க்க தரிசனம், சிறிய தீர்க்க தரிசனம். முதலாவது பெரிய சரித்திரம் 5 புஸ்தகங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம். இந்த 5 ஆகமங்கள் அல்லது எபிரேய மொழியில தோரா என்று சொல்வார்கள். இந்த 5 ஆகமங்களும் மோசேயினால் எழுதப்பட்டது. உற்பத்தியாகமோ அல்லது தொடக்கம் ஆதியாகமோ எப்படியா பூமி உருவாக்கப்பட்டது, யாத்திரை எப்படியாக யாத்திரை கடந்து சென்றார்கள், லேவியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகமான அப்படின்னா லேவியராகமும், அடுத்தது எண்ணாகமும் அங்கே எண்ணிக்கையை சொல்லப்படுகிறதுனால எண்ணாகமும், சித்திம் பள்ளத்தாக்கு போய் சேரும் பொழுது மோசே 2வது முறை அந்த புதிய சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட உபாகமம் புஸ்தகம் தான் உபாகமம், டியூட்ரானமி, செகண்ட் லா என்று அர்த்தம். நான் யோசிக்கலாம், மோசே எப்படியாக இந்த புஸ்தகத்தை எழுதினார், அவரால் எப்படி எழுத முடிந்தது என்று பார்ப்பீர்களானால், மோசே வளர்ந்த முதல் 40 வருடமும் வளர்ந்த இடம் அரண்மனை. அரண்மனையில் இளவரசனாக இருக்கும் பொழுது எல்லா அரண்மனை வீட்டு இளவரசர்களும் நேர்த்தியான கலாச்சாரங்களில் கல்லூரிகளில் படிப்பார்கள், கலாச்சாரங்களில் படிப்பார்கள். இந்த நாட்களில் மத்திய கிழக்கு நாடுகளில் பார்ப்பீர்களானால் ராஜா வீட்டு பிள்ளைகள் படிக்கிற இடங்கள் எல்லாம் நேர்த்தியான கலாச்சாரங்களில் படிப்பார்கள். அதே மாதிரி மோசையும் கூட அன்றைய தினத்தில் இருந்த எகிப்திய கலாச்சாலையிலே படித்தவர். இன்றைக்கும் கூட எகிப்தில் காணப்படுகிற விஞ்ஞானத்தை, எகிப்தில் காணப்படுகிற அந்த செத்த சரீரத்தை எப்படியாக பிரிசர்வ் பண்ணுகிறார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி இருந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் மோசே. ஆனபடினால் மோசே மிகவும் சுலபமாக இந்த 5 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். நிறைய பக்கங்கள் இருக்கிறது, நமக்கு ஒரு கடிதம் எழுதுறதே கஷ்டம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால மோசே 5 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். 2வது 40 வருடம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தார். 3வது 40 வருடம் மனிதர்களை தேவன் சொன்னபடி வழிநடத்தி சென்றார் வனாந்தர வழியாக. ஆக இந்த 5 புஸ்தகங்கள் அவரால் எழுதப்பட்ட பிற்பாடு அடுத்தபடியாக சிறிய சரித்திரங்களை பார்க்கலாம். 12 சிறிய சரித்திரம். யோசுவா எழுதி செல்கிறார், நியாயாதிபதிகள் வருகிறார்கள், ராஜாக்களுடைய காலம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். அடுத்தது 5 பாடல் புஸ்தகங்கள், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாய். இதை எப்படியே மனப்பாடம் படித்து வைத்துக் கொள்வது நல்லது. அடுத்தபடியாக 5 பெரிய தீர்க்க தரிசனம், ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். அடுத்தது 12 சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்கள், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆகூக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இப்படி 12 புத்தகங்களும் ரொம்ப சுலபமா ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். 3 செட்டாக படிக்கணும். ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆகூக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. இங்க நீங்கள் பார்ப்பீர்கள் பக்கத்தில் யூதேயா, இஸ்ரவேல், ஏதோம், அசீரியா அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இது எழுதியிருக்க காரணம், இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இந்த தேசத்திற்கு எழுதப்பட்டது. இதனுடைய விரிவாக்கத்தை பிற்பாடு நாம் பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு காரியம் அறிந்திருக்க வேண்டியது, கடைசி இங்கே காணப்படுகிற இந்த 3 புஸ்தகங்களும் இந்த 3 ஆகாய், சகரியா, மல்கியாவும் சிறையிருப்புக்கு பின்பு எழுதப்பட்டது. சிறையிருப்பு என்றால் என்ன, சிறையிருப்புக்கு முன்பு என்ன புஸ்தகங்கள் எழுதப்பட்டது, சிறையிருப்புக்கு பின்பு என்ன எழுதப்பட்டது, சிறையிருக்கும் பொழுது என்ன எழுதப்பட்டது, இவைகள் எல்லாம் குறித்து நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்தது நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டை ஒரு சின்ன
கட்டத்திற்குள்ளாக கம்ப்ரஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக முதல் 5 புஸ்தகங்கள் மோசேயினால் எழுதப்பட்டது. அடுத்தது யோசுவா ஜனங்களை வழிநடத்தி நியாயாதிபதிகள் ரூத் முடிந்து ராஜாக்களுடைய காலம் துவங்குகிறது. சாமுவேல் இந்த இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு பிற்பாடு சமஸ்த ராஜ்யம் அல்லது ஐக்கிய ராஜ்யமாக இஸ்ரவேல் தேசம் காணப்பட்டது. இது சமஸ்த காலம். அதுக்கு பிற்பாடு சாலமோனுக்கு பிற்பாடு கிமு 931 தேசம் ரெண்டாக பிரிகிறது. மேலே காணப்படுகிற தேசம் இஸ்ரவேல் தேசம், கீழே காணப்படுகிறது யூதா தேசம். ஆண்டவர் இந்த தேசங்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். சொன்னா நீ கீழ்ப்படியாவிட்டால் உன்னை நான் சிறைப்படுத்திக் கொண்டு சொல்வேன் என்ற வண்ணமாக அந்த 931 பிரிந்த இந்த இஸ்ரவேல் தேசமானது 722 அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு காணப்படாமல் போய்விட்டது. அதே வண்ணமாக 931 பிரிக்கப்பட்ட யூதா தேசம், இங்கேயும் தேவன் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். மீகாவை கொண்டு பேசினார், ஏசாயா எரேமியாவை கொண்டு பேசினார். இப்படி தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசியும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அதே வண்ணமாக இவர்களும் பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேச்சரால் 3 முறை சிறைப்பிடிக்கப்பட்டு இறுதியாக கிமு 586 70 வருடம் சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றார்கள். தீர்க்கதரிசினால் இவர்கள் சொன்னபடி நிறைவேறினது. ஆண்டவர் சொன்னார் 70 வருடம் நீங்கள் பாபிலோனிய தேசத்திலே சிறைப்பட்டிருப்பீர்கள் என்று. அதே வண்ணமாக 70 வருடம் சிறையிருப்பில் இருந்தாங்க. இந்த சிறையிருப்பில் இருந்த காலகட்டங்களில் தான் தானியேல், எசேக்கியேல் முதலிய புத்தகங்கள் எழுதப்பட்டன. ஆண்டவர் வாக்குரைத்த வண்ணமாக 70 வருடம் நிறைவேறின பிற்பாடு திரும்ப எஸ்ரா, நெகேமியா அவர்களின் மூலமாக இந்த ஜனங்கள் திரும்பி வந்து ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆலயத்தை அங்கே கட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனை. அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆகாய், சகரியா, மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். மல்கியாவோடு கூட பழைய ஏற்பாடு முடிகிறது. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிற்பாடு நீங்க பார்ப்பீங்கன்னா அந்த காலம் அமைதியின் காலம், சைலண்ட் பீரியட். இந்த 400 வருட காலத்துல அநேக தள்ளுபடி ஆகமங்கள் எழுதப்பட்டன. அநேக புஸ்தகங்கள், வேதத்துக்கு ஒத்து வராத புஸ்தகங்கள் எழுதப்பட்டன. அவைகள் தள்ளுபடி ஆகமங்கள். அதனுடைய விளக்கங்களை பிற்பாடு பார்க்கலாம்.